فَاسْتَعِذْ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ. உங்களுக்கு நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் வந்திருந்தன. நான் அந்த ஊர் இல்லாத சமயத்தில் கேள்விகளும் கேட்டிருந்தீர்கள். இப்போ ஏதாவது எந்த கேள்விக்காவது உங்களுக்கு பதில் வேணுமா? உங்களுக்கு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், அல்லது அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஒருவர் கேட்டிருந்தார், ஒரு பிள்ளை கேட்டிருந்தது, இந்த பறவைகளை பற்றி பேசும் பொழுது காகம் தெருவில் இறந்து கிடக்க மற்ற காகங்கள் ஏன் கத்துகின்றன என்று கேட்டிருந்தேன். உங்களுக்கு பதில் தெரியும் என்று நான் சொல்லவில்லை. அந்த பிள்ளை இப்பொழுது கேட்கின்றது, இதுக்கு அர்த்தம் சொல்லவே இல்லையே என்று கேட்கின்றது. அதற்கும் பதில் சொல்லிவிடுகின்றேன். பறவைகள் வானத்தில் உதயமாகி வானத்திலேயே கரைகின்றன, மறைகின்றன. இதுதான் நியதி. இப்படி இருக்கும் பட்சத்தில் எந்த காகமும் தன் இனத்தில் இறந்து போனதை பார்த்ததே கிடையாது. அதான் முக்கியம். காகம் மற்ற குருவிகளோ தான் இறப்பதை, தனது இனம் இறப்பதை அது பார்த்ததே கிடையாது. மறைவதையும் பார்த்ததே கிடையாது. அது வானத்தில் கரைவதையும் பார்த்ததே கிடையாது. 1-2 அடிபட்டு தெருவில் விழுந்ததை அது பார்க்கும் பொழுது அதற்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. ஏன் இந்த பறவை கீழே விழுந்து கிடக்கின்றது, நம்மை போல் ஏன் பறக்கவில்லை என்று எல்லா காகங்களையும் கூப்பிட்டு அது கத்துகின்றது. புதுசா இருக்குதே என்று அதற்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. அதனால் அது மற்ற காகங்கள் அந்த இறந்து கிடக்கும் பறவையை பார்த்து கத்துகின்றன. இதான் காரணம். அவர் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். புதுசா இருக்கிறவங்களுக்கு காகங்க புதுசா இருக்குல்ல, இறந்து போனதை பார்த்ததே கிடையாதுல்ல, அது ஆச்சரியப்பட்டு எல்லா காகங்களையும் கூப்பிட்டு காட்டுகின்றது, இந்த மாதிரி ஒன்று கிடைக்கின்றது என்று. இதுதான், இந்த காரணத்துக்காக தான் எல்லா காகங்களும் கத்துகின்றன. சரி, வேற ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருக்கின்றதா? சரி, என்ன சொன்னீங்க? அதுக்கு உங்கள்கிட்ட கேட்டேன், நீங்க ஏதாவது பதில் கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டேன். உங்களுக்கு நீங்க யோசித்து சொல்ல சொன்னா அவங்க கேட்டாங்க. 5 ஃபலக்கு, ஃபஜ்ர், சுபஹ், ஃபஜ்ர், அஸ்ர், இதுக்கெல்லாம் கேட்டேன். என்ன இந்த விஷயம் நீ கண்டுபிடிக்கிறதுக்காக தான் கேட்டேன். நீங்க தான் ஓதி கொண்டிருக்கும் போது இந்த விஷயத்துக்காக தான் இது கூறப்படுகிறது என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இப்பொழுது 103 வருகின்ற வல் அஸ்ர் எடுத்துக்கிறங்க, ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறங்க. அதுக்கு என்ன நீங்கள் இதுவரை கண்டுபிடித்தீர்கள் சொல்லுங்க. வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். என்ன போட்டிருக்குது? வல் அஸ்ர் தமிழ்ல போட்டிருக்குது காலத்தின் மீது. நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். காலத்தின் மீது நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான். இப்போ
மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான் அல்லாஹ் சொல்லுகின்றான். எந்த விஷயத்தின் மீது? காலத்தின் மீது. இப்போ உங்களுக்கு ஏதாவது யாருக்காவது விஷயம் தெரியுதா? என்ன இது? எந்த விஷயத்தை அல்லாஹ் எந்த காலத்தை குறிப்பிடுகிறான் என்று உங்களுக்கு யாராவது மனசுல பட்டா சொல்லுங்க. என்ன மனசுப்பட்டது? உதாரணத்துக்கு அவனை எடுத்து பேசுறேன். 5 சொன்னேன், இப்போ உதாரணத்துக்கு அவனை சொல்றேன். உங்க மனசு என்ன பட்டிருக்குது? காலத்தை எந்த காலத்தை எல்லாம் குறிப்பிடுகின்றான்? நாம் வாழும் காலத்தை, மனுஷன் வாழும் காலத்தை சொல்றான். புரியுது? மனிதன் வாழும் காலத்தை தான் நல்லா முற்றிலும் குறிப்பிட்டு அவன் நஷ்டத்தில் இருக்கின்றான். காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான். என்ன வாழும் காலத்தை ஏன் நஷ்டத்தில் சொல்றான்? என்ன காரணத்திற்காக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான் சொல்றான்? என்ன புரிஞ்சு? என்ன நஷ்டத்தில், என்ன காரணத்துக்காக நஷ்டத்தில் இருக்கிறாங்க? ஏன் நஷ்டம் இல்லாமல் சந்தோஷம் வாழ முடியல அவனால? ஏன் வாழ முடியல? உங்க சவுண்டு ரொம்ப கம்மியா இருக்குது சார், கொஞ்சம் கூட்டி வச்சுருங்க. உங்க சவுண்டு வேற எனக்கு கலங்கல, கொஞ்சம் சவுண்டு கூட்டிக்கிறங்க. சொல்லுங்க. அப்போ எந்த என்ன சொல்லுங்க? 103ல 2 3லயே ஆன்சர் இருக்கலாம் சார். சொல்லுங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இப்போ இவங்க சொல்றாங்க அடுத்த 2 3ல இதுக்குள்ள அர்த்தம் இருக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்காக நான் சொன்னேன், இவங்க படிச்சு பார்த்தா அது ஒரு அர்த்தம் கிடைச்சிடும். இப்போ சொல்லுங்க தம்பி, இப்போ எல்லாரும் சொல்லுங்க. இந்த அவங்க சொல்லிட்டாங்க அதுக்குள்ள அர்த்தம் அடுத்த 2 ஆயத்தில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க அர்த்தம். நீங்களா கண்டுபிடிச்சாதான் நல்லது. நான் சொல்றதுல எந்த பிரயோஜனம் கிடையாது. படிங்கம்மா, படிங்க, ஃபுல்லா படிங்க. ஆயினும் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்து சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து மேலும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொருவர் உபதேசிக்கின்றார்களோ அவர்களை தவிர. இந்த 3 விஷயங்களையும் யார் செய்யவில்லையோ தன்னுடைய வாழ்நாளில் அவன் நஷ்டத்தில் இருக்கின்றான், நஷ்டமடைந்து விட்டான். மேலும் அவன் செல்லுகின்ற இடம் நரகம் நிச்சயமாகிவிட்டது. அதுலேயே கீழே ஆன்சர் இருக்குதா? ஒரு கஷ்டமும் இல்லையே. அல்லாஹ் சொல்லுகின்றானே, எல்லா விஷயத்தையும் நான் தெளிவாக விளக்கியுள்ளோம்னு சொன்ன பிறகு நீங்க இறங்கிற அல்லாஹ் சொல்லிட்டான் நிச்சயம் இருக்குதுன்னு நீங்க உள்ள இறங்கியிருந்தா உங்களுக்கு அர்த்தம் கிடைச்சிருக்குமே. இப்ப அந்த 3 விஷயத்தை யார் செய்யவில்லையோ அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் முற்று நஷ்டம் அடைந்தவர்களாக ஆகிவிட்டார்கள். அதான் அல்லாஹ் சொன்ன காலத்தின் மீது சத்தியமாக. நீங்க சொன்னீங்க வாழ்நாள் கரெக்ட். அந்த வாழ்நாளில் நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி கேட்குது. அது யார் செய்யறாங்க? இன்னைக்கு செஞ்சவங்க ஒருத்தரும் கிடையாது. அதனால ஆனை எடுப்பிலே சொல்லிட்டா நீங்க எல்லாம் நஷ்டத்துக்குறீங்கப்பான்னு ஆரம்பிச்சுட்டான். என்ன தம்பி சொல்ல புரிஞ்சுதா? அப்போ ஒன்று நீங்க எந்த கஷ்டப்படாதீங்க, அவ்வளோ ஈஸியாக வச்சுக்கலாம். அது ஈஸியான கொஸ்டின் தான் நான் உங்களுக்கு கேட்டேன், நீங்க சொல்லுவீங்கன்ட்டு. இப்போ முன்ன 4 சொல்லியிருக்கிறேன். அந்த ஃபஜ்ர், சுபஹ், ஃபலக்கு, இரவின் ஒரு பகுதி. இதுக்கு நீங்களும் எல்லாரும் பார்த்து அழகான முறை சொல்லுங்க. இப்போ என்ன கஷ்டம் உங்களுக்கு? இப்போ நீங்களே பதில் சொல்லு. நான் கேட்ட கேள்வி நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. ஏன் இவ்வளோ நாள் பதில் சொல்ல உட்காந்துருந்தீங்க? எல்லாரும் சொல்லிருக்கலாமே. யாராவது எழுதியிருந்தா மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருந்திருக்கலாம்ல. சார் வேற என்ன சொல்லுங்க? மிச்சதுக்கு நீங்களே யோசிச்சு பார்த்து பதில் சொல்லுங்க. சார் அடுத்தது வேற என்னமா இருக்குது? என்ன நஜீர், சிராய் சாஹா, செல்வராஜ், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் கேள்விகள் என்னமா இருக்குதா? சரி, அதான் வாழ்நாள் அதுக்கு தான் தண்ணிகன்னு சொல்றாங்க. 35 37 அதுதான் சொல்றாங்க. ஆமா கரெக்ட்.
இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் உட்கார்ந்து என்னத்தை அல்லாஹ் வர்றான்னு கொஞ்சம் யோசிச்சிங்கடா, உடனே கடற்கடன்னு எல்லாத்துக்கும் அர்த்தம் வந்துடும். ஒரு கஷ்டமே கிடையாது. இதான் குர்ஆன் ஆண்டு சொல்லித்தரேன்னு சொன்ன பிறகு நம்ம எது கஷ்டப்படணும்? இந்த மாதிரி மற்றதுக்கு நீங்களே யோசித்து பதில் சொல்லுங்க. படிங்க தம்பி. போன தடவை எதில் விட்டுனோமோ? 3ஆம் சூறாவில் 21வது ஆயத்து. இப்போ 22ஆம் 3வது சார். போன தடவை லாஸ்டா அல்லாஹ் பத்தியும் ரப்பை பத்தியும் அறிகிற விஷயத்த பேசுறேன்னு சொல்லியிருந்தீங்க. அதான் நினைச்சிருக்கிறீங்களே, நீ கேட்பீங்கன்னு தான் பார்த்தேன், யாரும் கேட்கானா. இப்போ ஒரு புது விஷயம் அவங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுக்கிறேங்க. எல்லாம் சொல்கிறது எல்லாம் புது விஷயம்தான், குர்ஆன்ல இல்லை. இருந்தாலும் எடுத்து சொல்கிறேன். உங்கள் மனசு நிச்சயம் அது சரியாக தான் இருக்குன்னு உங்கள் மனசை படும். இப்போ 2 விஷயம் இருக்குது தம்பி, 2 விஷயம் இருக்குது தம்பி. ஸ்டார்டிங் முதல் ஆயத்தில் 2 விஷயம் எல்லாம் தன்னை பற்றி சொல்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கு. அடுத்தது ரப்பல் ஆலமீன், அல்லான்னு சொல்லிட்டு அதுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. அது என்ன விஷயம் என்று யாருக்கு இன்னைக்கு வரையும் தெரியாது. ஏற்கனவே அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு 30-40 விஷயம் சொல்லிட்டேன். உதாரணத்துக்கு அது அவனுடைய பெயர் கிடையாது, அவனுக்கு உருவம் கிடையாது, அவனை யாரும் பார்க்கவும் முடியாது, தொடவும் முடியாது. அப்போ அவனுக்கு ஒப்பாக யாரும் கிடையாது, அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது, அவனுக்கு எந்த உதாரணமும் சொல்ல முடியும். இப்படியாக சொல்லிக்கொண்டே போக வேண்டியது. ஆனால் அந்த அல்லாஹ்வுக்கு பல பெயர்கள், அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் என்பது பெயர் கிடையாது என்று தன்னை பற்றி குர்ஆனில் நிறைய சொல்லியிருக்கின்றான். இந்த அல்லாஹ்வை எப்படி அறிந்து கொள்வது? இந்த அல்லாஹ்வை அறிந்து கொள்வதற்கு நாம் செய்யக்கூடிய காரியம், அவன் படைத்த படைப்புகள் இருக்கின்றனவே, அந்த படைப்புகளை பற்றி நீங்க சிந்தித்தால்தான் அந்த படைப்பாளனாகிய அல்லாஹ்வை நீங்கள் யார் என்று அறிந்து கொள்ள முடியும். உலகத்தில் இருக்கும் அனைத்து பொருள்களும், அனைத்து வஸ்துக்களும், நம்மை சுற்றியுள்ள அனைத்து பொருள்களும், எதன் மீதெல்லாம் நீ உட்கார்ந்து கொண்டும் நடந்து கொண்டும் இருக்கின்ற அனைத்து பொருள்கள் அல்லாஹ் படைத்த படைப்பில்தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்களாக எதையும் செய்யவில்லை, எந்த பொருளையும் செய்யவில்லை. உதாரணத்திற்கு அல்லாஹ் படைத்த படைப்பை வைத்து கொண்டுதான் உங்களுக்கு வேண்டிய பொருள்களை நீங்கள் செய்து கொள்கின்றீர்கள். இரும்பை எடுத்துக்கிறங்க, ஸ்டீல் எடுத்துக்கிறங்க, கோல் எடுத்துக்கிறங்க, நிலக்கரி எடுத்துக்கிறங்க, என்னென்னமெல்லாம் இந்த பூமி இருக்கின்ற தண்ணீர் எடுத்துக்கிறங்க, காற்று, எல்லாம் படைப்பை வச்சுதான் நீங்க வாழ்ந்துருக்கீங்களே தவிர நீங்களாக எந்த ஒரு பொருளையும் செய்ததும் கிடையாது, அதில் நீங்கள் வாழ்ந்ததும் கிடையாது, உங்களை செய்யவும் முடியாது, ஒரு காலம் முடியாது. இப்பேற்பட்ட படைப்பை படைத்த அந்த அல்லாஹ், அந்த படைப்பாளன், இவனை அறிவதற்கு நாம் செய்யக்கூடிய ஒரே காரியம், அவன் படைத்த பொருள்களை நீங்கள் சிந்திக்காமல் அவனை படைப்பாளனை நீங்கள் கண்டுகொள்ள முடியாது. அவன் படைத்த படைப்பில் எதையும் மனிதன் செய்ய முடியாது. உன்ன விஷயம் சொல்றேன், வாத்தியுல்லாஹ வாத்தியுர் ரசூல் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். அல்லாஹ்வை பின்பற்றுங்கள். எதை செய்வீர்கள்? எந்த விஷயத்தை நீங்கள் செய்ய போகின்றீர்கள்? அல்லாஹ்வை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் கூறிவிட்டான். எதை செய்வீர்கள்? அவன் சூரியனை படைச்சான், நீங்க சூரியன் படைக்க போறீங்களா? சந்திரனை படைச்சான், காற்றை படைச்சான், எல்லா பொருளையும் படைச்சான். நீங்க ஏதாவது அணுவளவேன்னு செய்ய போறீங்க, அதே போல செய்ய போறீங்களா? அல்ல புதுசா ஏதாவது உண்டாக்க போறீங்களா? அவன் வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அப்போ
அல்லாஹை பின்பற்றுங்கள் சொல்றானே, அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ இந்த அல்லாஹ்வை புரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும், இவன் தான் இறைவன் அறிந்து கொள்வதற்கும் அவன் படைப்புகளை நீங்கள் சிந்தித்தால்தான் உங்களுக்கு படைப்பாளனை பற்றி உங்களுக்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்துவான். அல்லாஹ்வை அறிந்து கொள்வதற்கு அவன் படைப்புகள் அவசியம். இப்பொழுது அடுத்தது அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அந்த படைப்பாளன் அல்லாஹ் தான் உங்களுடைய ரப், அகிலங்களின் ரப்பாக இருக்கின்றான். அல்லாஹ்வுக்கு அர்த்தம் தெரியாது. இப்ப ரப் நீங்க இறைவன் போட்டுட்டீங்க, அதுக்கு அர்த்தம் தெரியாது. இறைவன் என்று சொன்னால் அர்த்தம் தெரியாது, கடவுள் என்று சொன்னால் அர்த்தம் தெரியாது, ரப்பு என்று சொன்னால் அர்த்தம் தெரியாது. தெரியாத விஷயத்தை தெரிஞ்ச மாதிரி ஒரு தமிழ் அர்த்தம் போட்டு நீங்க குழம்பிக் கொண்டிருக்கின்றீர்கள். விஷயம் தெரிஞ்சாதானே நீங்க ஒரு விஷயத்துக்கு இதுக்கு மாற்றுக்கு அர்த்தம் இது அப்படி போடலாம். விஷயம் தெரியாம ரப்புண்டான அர்த்தம் தெரியாம இருக்கும். எப்படிப்பட்ட இறைவன் தூக்கி போட்ட உனக்கு யாரும் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் உனக்கு? இப்போ உங்களுக்கு அந்த அல்லாஹ்வை அறிந்து கொள்வதற்கு அவனுடைய படைப்புகள் அவசியம். இப்ப ரப், இந்த ரப்பை அகிலங்கள் இறைவன், இந்த ரப்பை அறிந்து கொள்வதற்கு முக்கியமான விஷயம் என்ன? எதை வைத்து இவன் தான் ரப்பு என்று முடிவு வருவீங்க? இதான் அன்னைக்கு நான் சொன்ன விஷயம். விட்டுட்டேன், சொல்ல டைம் இல்லை, விட்டுட்டேன். அல்லாஹ்வை அறிந்து கொள்வதற்கு படைப்புகளை பற்றி சிந்திக்க வேண்டும். ரப்பை அறிந்து கொள்வதற்கு எதை சிந்திக்க போறீங்க? சொல்லுங்க பாப்போம். அப்போ முதல் ஆயத்துல எதுவுமே தெரியாமல் நாம் ஓதிக்கொண்டிருக்கின்றோம். தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு இன்னும் நாம் தயாராகவில்லை. அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. இப்ப என்ன சொல்ல போறீங்க? நான் தான் அகிலங்களுக்கெல்லாம் ரப்புன்னு சொல்லிருக்கிறான். ரப்பு என்று அர்த்தம் தெரியாது. எந்த விஷயங்களை கொண்டவன் ரப்பு, எந்த விஷயங்களை கொண்டவன் இறைவன், எந்த விஷயங்களை கொண்டவன் கடவுள், எந்த விஷயங்களை கொண்டவன் தெய்வம், இப்படி என்ன பேர் வச்சுக்கிறீங்க. எதை நீ தெய்வம் சொல்ற, எதை நீ இறைவன் சொல்ற, எந்த விஷயங்களை கொண்டிருக்கின்றது இந்த ரப் என்ற வார்த்தை? அல்லாஹ் எது சொல்ல முடியாது. அவனை அறிந்து கொள்வதற்கு அவனுடைய படைப்புகளை பற்றி சிந்தித்தால்தான் நீங்கள் அவனை அறிந்து கொள்ள முடியும். இப்பொழுது ரப், எதை வைத்து நீங்கள் ரப்பு என்று முடிவுக்கு வருகின்றீர்கள்? அந்த ரப்பை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அப்ப எவனை நாம் இறைவனோ ஆண்டவனோ கடவுளோ காட் என்று சொல்ல முடியும்? இதுதான் ரப்பு என்று ஒழுங்கான முடிவுக்கு நீங்கள் வந்துவிட்டால் அடுத்த நிமிஷமே இவன் தான் அந்த ரப்பு, இவன் தான் அந்த கடவுள் என்று நீங்கள் முடிவுக்கு வந்து விடுவீர்கள். இப்பொழுது அந்த கடவுளையோ தெய்வத்தையோ நீங்கள் வழிபடுங்கள், எது வேணுமோ செய்து கொள்ளுங்கள். தெரியாம செய்ய போல செஞ்சிட்டு இருக்காதீங்க. அல்லாஹையும் தெரியாது, ரப்பையும் தெரியாது. இப்போ இந்த கேள்விக்கு ஒழுங்கான பதிலை நீங்க சொல்ல வேண்டும். ஒரு விஷயம் அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு சொல்லிவிட்டேன், அவனை கண்டுபிடிக்கிறது வழி சொல்லிட்டேன். அடுத்த ரப், எதை வைத்து நீங்கள் ரப்பு என்று முடிவுக்கு வருவீர்கள்? முடிவுக்கு வந்துவிட்டால் இவன் தான் உண்மையான ரப்பு என்று நீங்கள் முடிவுக்கு வருவீர்கள். எவனாக இருக்கும்?
ஆயிரக்கணக்கான கடவுள்களும் தெய்வங்கள் இருக்கின்றன. எவனாக இருக்கும் நீங்கள் உடனே சூஸ் பண்ணுறீங்க, இவன் தான் உண்மையாக சூஸ் பண்ணுறீங்க. அந்த வழிக்கு எதை நீங்கள் கையாள போகின்றீர்கள்? இதான் கேள்வி. என்ன யோசி சொல்றீங்களா? எல்லாரும் சொல்றாங்க, எல்லாம் யோசி சொல்லுங்க. எல்லாரும் பதில் சொல்லிட்டு இருந்தா வேஸ்ட். அது உங்க அறிவு வேகமா வேலை செய்யணும். உங்களோட அறிவு வேகமா வேலை செய்யணும். 24 அதே இருக்கணும். அப்பந்தான் முடியும், இல்லாட்டி முடியாது. இப்போ ஒன்றுக்கு சொல்லிட்டேன், அடுத்த ரப்புக்கு நீங்க சொல்ல. வேற என்ன கேள்வி? ஆரம்பிக்கலாமா? படிங்கம்மா. 3ல 3வது சூறாவில் 21வது ஆயத்தை எல்லாம் எடுத்துக்கிறோங்க. படிங்க. 3வது சூரா ஆலே இம்ரான் 21. நிச்சயமாக எவர் அல்லாவின் வசனங்களை நிராகரித்து கொண்டும் நீதமின்றி நபிமார்களை கொலை செய்து கொண்டும் மனிதர்களிடத்தில் நீதமாக நடக்க வேண்டும் என்று ஏவுவோரையும் கொலை செய்து கொண்டும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நோவினை மிக்க வேதனை உண்டு என்று நபியே நீர் நன்மாராயம் கூறுவீராக. இன்னைக்கு இதான் நடந்துட்டு இருக்கு. டெய்லி ரசூல் காலத்திலிருந்து இன்னைக்கு வரை அநியாயமும் கொலையும் தான் நடந்துட்டு இருக்குதுப்பா. அவனை கொலை பண்ணணும், அவனை தீர்த்து கட்டணும், அந்த சமுதாயத்தை அடிக்கணும், இந்த இனத்தை வாழ வைக்கணும். இந்த மாதிரி எண்ணம் தான் உலகம் முழுவதும் என்று நடந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் கண்ணால் பார்த்து கொண்டும் இருக்கின்றீர்கள், படித்து கொண்டும் இருக்கீர்கள், பார்த்து கொண்டும் இருக்கின்றீர்கள். இதான் இந்த காலத்தின் சத்தியமா மனிதன் நஷ்டமடைந்து விட்டான். நான் சொன்ன 3 விஷயத்தை விட்டுட்டு கொல்ல இதை செஞ்சுட்டு இருக்கோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இது பக்கத்தில் 103 எழுதிக்கின்றார். இந்த சூரா 22. அவர்கள் புரிந்த செயல்கள் இம்மையிலும் மறுமையிலும் பலனற்றவையாக அழிந்துவிட்டன. பலனற்றவை என்ன? காலத்தின் சத்தியமாக நஷ்டமடைந்து விட்டான். பாருங்க, அந்த 103 எப்படி எல்லாம் உள்ள வருது பாருங்க. இப்போ பலனற்றவை, எந்த பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ ஆடின பாட்டை பாடு, கொலை கொத்து எல்லாம் வீணா போயிடுச்சு அவ்வளோ என்று அல்லாஹ்வே இப்போ சொல்லுகின்றார். அந்த 103க்கு இந்த 2 ஆயத்தையும் நீங்கள் எழுதி கொள்ளலாம். இன்னும் அவர்களுக்கு உதவியாளர்கள் எவரும் இல்லர். இப்போ இந்த மாதிரி காலத்தின் மீது மனிதன் நஷ்டமடைந்திருக்கின்றானே, இவனுக்கு இவ்வுலகிலும் உதவியால் யாரும் கிடையாது. அன்றையதன் கேள்விகளை கேட்கக்கூடிய நாளிலும் இவனுக்கு உதவியாளர்களோ பாதுகாப்பவர்களோ காப்பாற்றுவர்களோ சிபாரிசு செய்வர்களோ கிடையாது. முற்றிலும் நஷ்டமடைந்து விட்டான். 23. வேதத்தில் ஒரு பாகம் கொடுக்கப்பட்டவர்களை நீர் பார்க்கவில்லையா? அவர்களிடையே ஏற்பட்ட விவகாரத்தை பற்றி அல்லாவின் வேதத்தை கொண்டு தீர்ப்பளிக்க அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்களில் ஒரு பிரிவார் இதை புறக்கணித்து விலகி கொண்டனர். இப்போ வேதத்தின் ஒரு பகுதியை கொடுக்கப்பட்டவர்களை நீர் பார்க்கவில்லையா? முழு வேத விஷயம் அனைத்தும் இந்த குர்ஆனில் தான் இருக்கின்றது. ஒரு பாகம் தௌராத் வேதத்தில், மூசாவுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தில் சேர்ந்திருக்கின்றது. இன்னொரு பாகம் ஈசா நபிக்கு கொடுக்கப்பட்ட இன்ஜீலில் இருக்கின்றது. மொத்த விவரமும் கியாமத் நாள் அரும்பறை என்ன நடக்குமோ, எந்தெந்த விஷயங்கள்லாம் அறிந்திருக்கின்றதோ அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வந்திருக்கு இந்த குர்ஆன், இந்த புத்தகம். ஆனால் இந்த புத்தகத்தை வேண்டாம் என்று வெறுக்கின்றார்கள். இதன் மூலமாக கொடுக்கப்படும் ஜட்ஜ்மெண்ட், நீதியை அவர்கள் புறக்கணிக்கின்றார்கள். காரணம், அவர்களுடைய கருத்து வேற்றுமை. எங்க ஈசா தான் சொன்னார், எங்க மூசா தான் சொன்னார், நாங்கள் உங்க பேச்சு கேட்க மாட்டோம் என்று கருத்து வேற்றுமையின் காரணமாக என்ன கூப்பிட்டாலும் நியாயமாக வாருங்கள் என்று அழைத்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது.
24. இதற்கு காரணம் எண்ணி கணக்கிடப்பட்ட சில நாட்களை தவிர நரக நெருப்பு எப்போதைக்கும் எங்களை தீண்டாது என்று அவர்கள் கூறிக்கொண்டிருப்பதுதான். பார்த்துக்கிறங்க, நரகத்தை நாங்கள் போனாலும் 1-2 4 நாள் தான் நரகத்தில் இருப்போம். சொல்கிற கேளுங்க, என்னமா புத்தி கெட்டவா பேசுறான்னு பாருங்க. ஒரு செகண்ட் கீழே கை வச்சாலே உயிர் போயிடும். 1-2 நாள் தங்குவானா, நரகத்தை தங்குவானா, அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போயிடுவான். அவன் சொல்கிறான், அவன் வேத வாக்கு இப்படி சொல்கிறான். அதெல்லாம் கிடையாது. நீ இஸ்ரேல்காரன் இருக்கின்றாய், நபிக்கும் எல்லோருக்கும் விரோதியாக இருக்கின்றாய், நிறைய நபிமார்களை கொலை செய்திருக்கின்றாய், உனக்கு நரகம்தான் என்று சொல்லியிருக்க. அப்படிலாம் போனாலும் 1-2 நாள் தான் நாங்கள் நரகத்திருப்போம், அப்புறம் வெளியே வந்துடுவோம்னு சொல்கிறோம். இந்த மாதிரி மடைங்களை பார்த்துருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? தீ கிட்ட போனாலே அந்த அண்ணல் அடிக்கும் கிட்ட தருவோம். இவன் 3 நாள் இருக்க போகிறானா என்று பேசி எப்படிலாம் பேசுகிறாங்கன்னு நீ பார்த்து படி. இது தவிர அவர்கள் தம் தீன் விஷயத்தில் பொய்யாக கற்பனை செய்து கூறி வந்ததும் அவர்களை ஏமாற்றி விட்டது. இப்போ தீன் என்று அல்லாஹ் சொல்லியிருக்க, நிச்சயமாக தீன் என்பது அல்லாஹ்விடத்தில் இஸ்லாம் தான் என்று சொல்லியிருக்க கிடையாது. நாங்கள் சொல்வதுதான் இஸ்லாம், நாங்கள் சொல்வதுதான் தீன் என்று அவர்கள் கூறிக்கொண்டதன் காரணமாக இவ்வாறு அவர்கள் பேசுகிறார்கள். 25. சந்தேகமில்லாத அந்த இறுதி நாளில் அவர்களை எல்லாம் நாம் ஒன்று சேர்த்து ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அது சம்பாதித்ததற்கு உரியதை முழுமையாக கொடுக்கப்படும் போது அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும்? அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள், முற்றிலும் நஷ்டம் அடைந்தவர்களாக இருப்பார்கள். அன்றைய தினம் இந்த உலகத்திலேயும் நஷ்டவாளி தான். அன்று கேள்வியினை கேட்கப்பட்டு உனக்கு நரகம் தரப்படுமே, அப்பொழுதும் நீ முழு நஷ்டவாளியாக இருப்பாய். இந்த மாதிரி குர்ஆனுக்கும் ரசூலுக்கும் விரோதமாக நடந்ததன் காரணமாக. 26. நபியே, நீர் கூறுவீராக, அல்லாவே ஆட்சிகளுக்கெல்லாம் அதிபதியே, நீ யாரை விரும்புகிறாயோ அவருக்கு ஆட்சியை கொடுக்கின்றாய். இன்னும் ஆட்சியை நீ விரும்புவோரிடமிருந்து அகற்றியும் விடுகிறாய். நீ நாடியோரை கண்ணியப்படுத்துகிறாய், நீ நாடியவரை இழிவுபடுத்தவும் செய்கிறாய். நன்மைகள் யாவும் உன் கைவசமே உள்ளன. அனைத்து பொருட்கள் மீதும் நிச்சயமாக நீ ஆற்றல் உடையவனாக இருக்கின்றாய். இந்த மாதிரி அல்லாஹ் தன்னை பற்றி கூறுகின்றான். ஆட்சி மட்டும் போக வேண்டாம், நீங்கள் ஒவ்வொருவரும் இன்னைக்கு நல்லா இருந்தீங்கன்னா அல்லாஹ் உங்க எல்லாம் வளர்ச்சிட்டு இருக்கான். நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா, அல்லாஹ் அவன் சந்தோஷப்படுத்திட்டு இருக்கான். நீங்க நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கீங்களா, அல்லாஹ் உண்மையாக வாழ்ந்துட்டு வச்சுட்டு இருக்கான். அல்லது ஒரு ஆட்சி அரசாட்சி கொடுக்குறான்னா அல்லாஹ் கொடுத்தான். அவன் ஆட்சியை வெளியே தரலான்னா அல்லாஹ் வெளியே தரலாம். இவ்வளவு அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் காரியத்தில் ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றான். ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்டும் அல்லாஹ் காரியத்தில் இருக்கின்றான் என்பதை நீங்கள் படித்திருக்கின்றீர்களா? இந்த ஆயத்தை யாராவது படிச்சுக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் அவன் காரியத்தில் இருக்கின்றான். உங்களுக்கு என்ன தம்பி அர்-ரஹ்மான் 55வது சூறாவில் 16 17 55 அர்-ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் யஸ்அலு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன். நம்பர் என்ன 16 26 55 எல்லோரும் அவனமே கேட்கின்றார்கள். வானத்தில் உள்ளவர்களும் 29 எடுத்துங்கப்பா, 29 55ல 29. யஸ்அலு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன் ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகஸ்ஸிபான். இருக்குதா? படிங்கப்பா தமிழ்ல. வானங்களிலும் பூமியில் உள்ளோர் அனைவரும்
அவனிடமே கேட்கின்றனர். வானங்களில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் அவனிடமே கேட்கின்றார்கள். நான் இப்படி வாழணும், அப்படி செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும், கெட்டதை செய்யணும், கெட்டதான் செய்யணும், நல்லது செய்யணும், இப்படி கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அனைவருக்கும் கெட்ட வகையில் போறவர்களுக்கு அவருக்கு உதவி, நல்ல வகையில் போகிற ஆசைப்படுவதற்கு நல்ல வகையில் உதவி. நான் இப்படியெல்லாம் வாழ ஆசைப்படுகின்றான் அவனுக்கு உதவி. ஒவ்வொருத்தருக்கு அவனுக்கு ரெஸ்ட் இல்லாமல், களைப்பு ஏற்படாமல், எந்தவித கஷ்டம் இல்லாமல் உங்களுக்கு கேட்ட கேள்வி உங்களுடைய ஆசை தான் வந்துட்டே வந்துட்டு ஒவ்வொருத்தனுக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும் எவ்வளோ ஆசை வந்துட்டு இருக்குமே, அவ்வளவு ஆசையும் அவன் கேர் எடுத்து அவ்வளவு டோட்டலாக எடுத்து என்னென்ன கேள்வி எடுத்து இவனுக்கு தகுந்த மாதிரி உதவி செய்து கொண்டிருக்கின்றானே அந்த இறைவனே. குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன். அப்புறம் ஒவ்வொரு நாளிலும் அவன் காரியத்திலேயே இருக்கின்றான். ஒவ்வொரு நாளும் அவன் காரியத்திலேயே இருக்கின்றான். உங்களுக்கு உதவி செய்யறதுக்குப்பா. மனிதனை படைச்சிட்டேன், அவன் எந்த குறையெல்லாம் வாழணும், அவன் கெட்டதை நினைச்சா கெட்டதே கொடுத்துட்றேன், சந்தோஷம் கெட்டேன், நல்லபடியை போற ஆசைப்படுறான், நல்லா கொடுக்குறேன். ஒவ்வொரு நாள் காரியம் வந்து பார்த்து கொண்டே இருக்கின்றான். நீ கேட்பை கொடுத்து கொண்டே இருக்கின்றான். போதா குறைக்கு ஷைத்தான் அவன் பெரிய திட்டம் போட்டு வந்தான், எல்லாத்தையும் கெடுப்பேன்னு அவனுக்கு உதவி செய்துட்டு இருக்கிறான். மனிதன் அனைவரை கெடுப்பேன், அவர் போகிற வழியில் உட்கார்ந்து கொள்வேன், அவரை தடுத்து விடுவேன்னு சொன்னானே அவனுக்கு உதவி செய்துக்கிறான்ப்பா. கொஞ்சம் நீங்க செய்ய வேண்டியது யோசித்து ஓத வேண்டும். அவன் தன்னை பற்றி சொன்னான், முந்தைய ஆயத்தில் ஆட்சியை கொடுக்கிறேன், இறக்கிறேன், எல்லாம் நான் தான் செய்ய சொல்றான். என்ன செய்ய பார்த்துக்கிட்டு இருங்க. இப்போ அதுக்கு தோதான ஆயத்தை 29, 55, 29. நீ என்னென்ன ஆசைப்படுறீங்களோ அனைத்தையும் அவன் நிரப்பமாக முழுமையாக கொடுக்கின்றான். ஒவ்வொரு நாள் குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன். ஒவ்வொரு நாள் காரியத்திலேயே கண்ணும் கருத்துமா இருக்கிறான்ப்பா. இந்த அநியாயக்கார மனிதனுக்கு வேண்டிய உதவியெல்லாம் செய்வதற்கு அவன் ஒவ்வொரு நாளும் வேலை இருக்க. பார்த்தீங்களா? 10வது மலக்கையில இவங்க உதவி செய்யுங்கப்பா, இவங்க சுஜி செய்யுங்கப்பா, மலக்கை ஆரம்பிச்சுக்கிறான். உங்களுக்கு முன்னாலையும் பின்னாலையும் மலக்கை வச்சுட்டு இவனுக்காக துவா கேட்டுருங்கப்பா அப்படின்னு மலக்கை உங்களுக்கு துவா கேட்டுக்கிறாங்க. இந்த மனிதர்கள் பாவம் மன்னிப்பாயான்னு கேட்டுக்கிறாங்க. எப்படி வேலை இருக்கு பார்த்தீங்களா? இப்போ யோசிப்பா, இதெல்லாம் எண்ணி பார்த்தீங்களா? குர்ஆன் ஓதும்போது, வார்த்தை ஓதும்போது இது என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது, இவன் எப்படியெல்லாம் நமக்கு உதவி செய்கின்றான் என்பதை சிந்திச்சு ஓதுனீங்களா? நீங்க பார்த்தீங்களா? ஒரு விஷயத்தை எடுத்துட்டா சம்பந்தப்பட்ட ஆயத்துக்கள் வேகமா வரணும், வந்து ஆமா உண்மைதான் நடந்துட்டு இருக்கிறது என்று முடிவுக்கு வர வேண்டும். இந்த முடிவு உண்மையாக இருந்தால், உங்களுக்கு திருப்தியாக இருந்தால், இப்ப வாங்க முதல் கேள்வி கேட்டேன்னு, இறைவன் என்ற வார்த்தைக்கு எதை வைத்து கண்டுபிடிப்பதுன்னு கேட்டேன்னு. இப்ப வாங்க யோசிச்சு பாருங்க, எதனால் ஒருவன் இறைவன் ஆகின்றான், ரப் ஆகின்றான் என்பதற்கு வழி கிடைத்து விட்டது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எப்படி ஓத வேண்டும் என்று புரிந்து கொள்ளுங்கள். நீங்க ஓத தெரிஞ்சுக்கிட்டாதானப்ப நீங்க ஏட கேட்க முடியும். ஆகவே மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான். காரணம், அவனுக்கு வேண்டியது உலக வாழ்க்கை மட்டும்தான். அதை தான் அவன் திரும்ப திரும்ப தினந்தோறும் கேட்டுக்கொண்டிருக்கின்றான். அவனும் கொடுத்து கொண்டே இருக்கின்றான். அதனால நஷ்டம் அடைஞ்ச பண்ணி நான் தந்துடுறேன், ஆனா டோட்டல் நஷ்டவாளி பண்ணின்னு சொல்லி பிடிச்சிட்டாங்க. அதை பார்த்தீங்களா? எப்படி ஓதுன்னு பார்த்தீங்களா? ஒவ்வொரு நாளும் காரியத்தில் இருக்கின்றான். நீங்க என்ன, ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் மனசு ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். அனைத்திற்கும் சரி தர்றேன் 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 தந்து கொண்டே இருக்கின்றான். நீங்க கேட்ட கேள்வியில் அல்லாட்ட என்ன கேட்குறீங்களோ அது உடனே வந்துடாது. அவன் நீ கெட்டதை கேட்டா கூட அவன் தாமதப்படுத்துவான், லேட் பண்ணுவான், நாளைக்கு திருந்திருவான். இந்த மாதிரி கேட்பதை விட்டு விலகி கொள்வான். நல்ல பக்கம் திரும்பி நன்மையை கேட்பான். அதுவே நான் பொறுத்திருப்போம்.
அப்போ நல்லது திரும்பி வந்துட்டால் நல்லதே அவனுக்கு கொடுப்போம், கெட்டது வேண்டாம் என் எண்ணத்தோடு பொறுத்திருக்கின்றான். அதனால தான் நீ கேட்கும் கேள்வி அனைத்திற்கும் டிலே ஆகுது, லேட் ஆகுது, இது பொறுமை இழந்தவனாக ஆகிவிடுகின்றாய். இப்போ 103 ஆயத்து அப்படியே உள்நுழையுது. பொறுமை போயிடுச்சு. நீ கெட்டதா வேணும்னு சொல்ற, உனக்கு வேண்டாம்டா, கெட்ட கொஞ்சம் பொறுத்துக்கிறா, நிற்க தப்பா கேட்கிறடா, நான் சொல்ற விஷயத்துக்கு கேள்றான்னு சொன்ன முடியாது, இதான் வேணும் இதான் நிற்கிறான். சரி, அதுக்கப்புறம்தான் அவன் இதுதான் விடாப்படியா கேட்கிறான்னு கொடுத்தா முடிச்சுக்காத. அவனுக்கு துன்பமும் கஷ்டங்களும் அவனை பிடித்து கொண்டன. மறுபடியும் ஒப்பாரி சொல்றோம், நீ தான் கேட்ட, நான் வேண்டான்னு சொன்னேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு சொன்னேன், பொறுமையான்னு சொன்னேன், இது நல்லது கேளுன்னு சொன்னேன், முடியாது, இப்போ நிற்ப இருந்தால் கொடுக்கறதுக்கு மனசு வரல, நீ திருந்தன்னு ஆசைப்பட்டேன், திருந்த மாட்டுக்கிறா, இதோ கொடுத்து விட்டேன், என்னுடைய துன்பத்தை பிடிச்சிக்க. இந்த மாதிரி நீங்க ஓதும் பொழுது மிக்க கவனத்தோட இப்பதான் இறைவனை கண்டுபிடிக்க, இவன் தான் ரப்பன்னு சொல்றானே, உண்மையிலே ரப்ப இவன் தானா நீங்க முடிவுக்கு வருவதற்கு ஒரு உதாரணம் சொன்னவங்களுக்கு. இவன் தான் நம்முடைய ரப்புன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், ரப்பில் ஆலமீனுக்கு அகிலங்களுக்கு எல்லாம் வேற இவன், லார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் சொல்லிட்டான். என்ன லார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ்? அகிலங்களுக்கெல்லாம் என்ன இறைவன் என்ன சொல்றான், எதை சொல்றான்? நீ அந்த மாதிரி என்ன சிந்திக்கணும், எதை சொல்றான்னு தெரியும். இவன் யாரு பஸ் தெரியல, தெரியாதவன் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறது வந்து நான் தாண்டா அவனுக்கு இறைவன் ரப்புன்னு சொல்றான், இது என்ன விஷயம் புதுசாக தொடர்ந்து பார்க்கணும். இப்படிதான் நீங்க குரான் ஓது. உங்க சொல்வது அனைத்தும் புது விஷயங்கள்ப்பா. உங்க மனசையும் உங்களோட அறிவையும் நல்ல விடையில் தூண்டி விடுவதற்காகவே நான் பேசிக்கொள்கின்றிருக்கிறேன், அல்லாஹ்வின் உதவியை கொண்டு. நானா எதையும் பேச தெரியாது, பேச முடியாது, தப்பு தப்பா போயிடும். நான் பேசுறேன்டா, அல்லாட்ட கேட்டுதான் அவங்கள்ட்ட பேசுறேன். சொல், நீங்களே சொல்லுங்க. இப்போ திருப்பாங்க 3ஆவது சூராவுக்கு நம்பர் என்ன? 26 படிக்கிறது 27 படிங்க. நீதான் இரவை பகலில் புகுத்துகின்றாய், நீதான் பகலை இரவில் புகுத்துகின்றாய், மரித்ததில் இருந்து உயிர் உள்ளதை நீயே வெளியாக்குகின்றாய், நீயே உயிர் உள்ளதில் இருந்து மரித்தோரையும் வெளியாக்குகின்றாய், மேலும் நீ நாடியோருக்கு கணக்கின்றி கொடுக்கின்றாய். இப்போ அவன் தரேன்னு சொல்றான். இவன் உங்களை கண்காணித்து கொண்டும் உங்களை படைத்தவனாக இருப்பானவன். இப்ப தன்னை பத்தி ஊழ சொல்றானே, இவன் தான் என்னை படைச்சிருப்பானோ, இந்த பூமியை வாழ இவன் தான் படைச்சிருப்பானோ, இந்த மாதிரி சொல்ற நான் தான் தரேன் நான் தான் தர்றேன்னு சொல்றானே, இது சரிதானா என்பதை இந்த மாதிரி யோசித்து நீங்கள் ஓத வேண்டும். சொல்லு, சரிதானா? எந்த வகையில் சரி? சரி, மற்ற தெய்வங்கள், மற்ற கடவுள்கள், மற்ற ஆண்டவர்கள், மற்ற வேத புத்தகம் என்ன சொல்லுகின்றன அதை பார்க்கணும். இதே இந்த மாதிரி சொல்ல நான் தான் சரி அடி சொல்லுறானே, இவன் பேசுற பேச்சு மாதிரி வேற யாராவது பேசுறாங்களா, வேற வேத புத்தகம் இந்த மாதிரி பேசுகின்றதா என்பதை பார்த்து ஆராய்ஞ்சு சிந்திச்சுதான் நீங்க உங்க கடவுளையோ தெய்வத்தையோ இறைவனையோ ரப்பையோ கண்டுபிடிக்க வேண்டும். குரான் எடுத்துட்டேன், எங்க அப்பா அம்மா வச்சுட்டு இருந்தாங்க, நான் வச்சு தூக்கி வச்சுக்கிறேன் பையன் கிடையாது. இந்த கூட்டத்தில் எல்லாம் குரான் எங்களுக்கு சொல்லி வச்சுக்கிட்டு அது தேவையில்லாம ஓதிக்கிட்டு ஒன்றும் புரியாம ஓதிக்கிட்டு அதை தூக்கி போட்டு வச்சுப்போம். இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன், புது விஷயம். இந்த ஒவ்வொரு ஆயத்து அல்லாஹ்வுடைய ஆயத்து இருக்குது. இந்த அல்லாஹ்வுடைய ஆயத்தை நீங்கள் படிப்பீர்களாயின், இந்த ஆயத்தை ஓதுவீர்களாயின், நீங்கள் அந்த ஆயத்தாகவே மாற வேண்டும். அந்த ஆயத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை நீங்களாகவே உங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அந்த ஆயத்துக்கு நீங்கள் தூதர்களாக, அம்பாசிடர்ஸ், மெசஞ்சர்ஸ் ஆக வேண்டும். உண்மையை உணர்ந்தவன்
இந்த ஆயத்தை நான் தான், இந்த ஆயத்தை நான் தான், இந்த ஆயத்துக்கு தகுதிப்படுத்த நான் தான் என்று அவன் அறியாமலேயே அவன் வாயிலிருந்து உள்ளத்தில் வர வேண்டும். உண்மைதான், இதை செய்து காட்டுவேன். இந்த ஆயத்துக்கு நான் தான் ஆயத் என்று வர வேண்டும். இதுதான் நீங்க ரசூலை பின்பற்றுவதற்குரிய வழி. நான் சொல்வது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கு. ஏண்டா புது விஷயமா வந்துட்டு எதை விடுறது பிடிக்கிறதுன்னு தெரியாது அவங்களுக்கு. ரசூலை பின்பற்றுங்கள். யாசீன் 36வது சூரால வல் குர்ஆனில் ஹக்கீம், ஞானம் நிறைந்த குர்ஆன். இன்னக லமினல் முர்சலி, நிச்சயமா நீர் தூதர்களில் ஒருவர். நல்லா புரிஞ்சுக்கிறங்க, இந்த ஆயத்தை எல்லாம் எடுத்துக்கிறங்க, மனசு வச்சுக்கிறங்க. நான் சொல்றது சாதாரணம் கிடையாது. இதுக்குள்ள ஆயிரக்கணக்கான விஷயங்கள் அடங்கி இருக்கின்றன. நீங்க சிந்திச்சால் தப்பிச்சிங்க. யாசீன், ஏற்கனவே யாசீனுக்கு நான் உங்களுக்கு அர்த்தம் சொல்லிவிட்டேன். யா நே, இறைவனே கூப்பிடுறீங்கல்ல, யான்னு நே. யாசீன் பரிசுத்தமானவனே அர்த்தம், தூய்மையானவனே. யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம், முற்றிலும் ஞானம் நிறைந்த குர்ஆன். இன்னக லமினல் முர்சல், நிச்சயமாக நீர் தூதர்களில் ஒருவர். இப்போ விஷயத்துக்கு வர்றேன். தூதரையும் பின்பற்றுங்கள். நீ நிச்சயமாக தூதரில் ஒருவர். நான் சொன்ன ஆயத்தை அப்படியே நீ உள்வாங்கி அதிலேயே நீ ஊறி பிழைத்து அதிலேயே மக்களுக்கு சொல்லுகின்றாய். எந்த குறையெல்லாம் சொல்லுகின்றாய். அது நான் உடனே நான் சொல்ல, நிச்சயமாக நீ தூது ஒருவர், நான் உனக்கு சர்டிஃபிகேட் பண்றேன். நிச்சயமா நீ தூது ஒருவர். கரெக்டா எந்த குறையெல்லாம் சொல்லுகின்றாய், செய்கின்றாய், சொல்லுகின்றாய். இப்போ ரசூலை பின்பற்றுங்க. நீங்க என்ன செய்ய போறீங்க? இப்போ படிச்சாச்சு. நீங்க என்ன செய்ய போறீங்க? இன்ன கிளம்பின முடிச்சு, நிச்சயமா நானும் தூதர் தான். ரசூலை பின்பற்றி நடக்கக்கூடிய நானும் தூதர் தான். நானும் மக்கள் எடுத்து சொல்லுவேன். அதை செய்வேன், முதலில் செய்துவிட்டு நான் மக்களுக்கு சொல்லுவேன் என்றுல நீங்க அல்லாஹ் நீங்க வாக்குறுதி கொடுக்க வேண்டும். இதுல ஓதுகின்ற முறை விஷயம் எப்படி போதும் பாத்தீங்களா? இன்னக்க லமினல் முர்சல், நிச்சயமாக நீ தூதர் ஒருவர்ப்பா, சாதாரண ஆள் இல்லப்பா. நீ நான் உன்னை சர்டிஃபிகேட் பண்றேன், வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அழகான முறையில் நான் சொன்னதை எந்த குறையும் இல்லாமல் பயப்படாமல் சொல்லிக்கொண்டே வருகின்றான். நிச்சயமா லாயக்கான நீ தான்ப்பா. இப்ப அல்லாஹ் சொல்றானே, அல்லாஹை பின்பற்றுங்கள், தூதரையும் பின்பற்றுங்கள் சொல்றானே. என்ன செய்ய போறீங்க? நீங்க அல்லாஹ் சுத்தத்தை விட்டுருங்க. இந்த தூதர் இந்த மாதிரி செய்யறாரு, நம்ம செஞ்சோமா? எப்ப செய்ய போறோம்? அப்படி செஞ்சுதானப்பா உங்களுக்கு சொர்க்கம் தரும். உங்க நம்ப ஆண்டவன். நான் சொன்ன வார்த்தையை செய்யறது கஷ்டமா இருக்கு உனக்கு, முதல்ல ஓதுறது கஷ்டமா இருக்குது. அப்படி என்ன செஞ்சு அது வெளியே சொல்றதுக்கு உனக்கு கஷ்டப்படுற, பயப்படுற. நீ எந்த காலத்துக்கான ஓதி என்ன செய்ய போற, என்ன காரியத்தை சாதிக்க போற? நீ ஃபஸ்தம்சிக் பில்லஸி ஊஹிய இலைக் இன்னக அலா சிராத்தின் முஸ்தகீம். 43 43 43 43 ஃபஸ்தம்சிக் பில்லஸி ஊஹிய இலைக இன்னக அலா சிராத்தின் முஸ்தகீம். வஹீ மூலமாக அறிவிக்கப்பட்டதை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளும். வஹீ மூலமாக ஒவ்வொரு ஆயத்தா நபியே நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகின்றேனே, அதை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளும். என்ன அடுத்து என்ன சொல்ற? நிச்சயமா நீ சிராத்தல் முஸ்தகீமில் இருக்கின்றீர். நிச்சயமா நீ சிராத்தல் முஸ்தகீமில் இருக்கின்றீர். அப்போ வஹீ மூலம் அறிவிக்கப்பட்ட இந்த குர்ஆனை என்னைக்கு நம்ம பலமாக பற்றி பிடித்துக் கொண்டு அதன் விஷயங்களை புரிந்து கொண்டு
இருந்தா அவன் நம்மளை பார்த்து நீங்க சிராத்த முஸ்தகில் இருக்கீங்கப்பா என்று எப்ப சொல்ல போறான்ப்பா சொல்ல போறான்? ரசூலுக்கு சொன்ன அந்த அல்லாஹ் மற்ற எந்த மனிதருக்கு சொல்லியிருக்கின்றான், நீங்க சிராத்த முஸ்தகில் இருக்கிறீங்க, நீங்க சிராத்த முஸ்தகிம் இருக்கிறீங்க, இப்படி நடந்தா நீ சிராத்த முஸ்தகிம், என்னையே நாபுது இபாத செய்யுங்கள், நீங்க சிராத்த முஸ்தகிம் இருக்கின்றீர்கள், செய்தால் இருக்கின்றீர்கள். இங்க அல்லாஹ் சொல்லிட்டான் ரசூலுக்கு, நீ இருக்கின்றீர். நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தேன், அல்லாஹ் வேற வழியில் கொண்டு இதை சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டான். ஆகவே நான் இப்ப அதை பேசிக் கொண்டிருக்கின்றேன். இது புத்தம் புதிய விஷயம். நீங்க உட்கார்ந்து தரமான முறையில் வேகமான முறையில் சிந்திக்க வேண்டும். என்னப்பா இது? சிராத்தல் முஸ்தகீம், ரசூலை பின்பற்றுவது, அதுக்கப்புறம் ரப்பு, என்ன இது இப்படி போயிட்டு இருக்குது? எதை தொடுவது, எதை முதலில் எடுப்பது, எதை கடைசி எடுப்பது, இரண்டாவது எடுப்பது, மூணாவது எடுப்பது என்று நீங்கள் இப்பொழுது உங்களுடைய மனம், உங்களுடைய எண்ணம் சிந்தித்து கொண்டே இருக்கும். இந்த விஷயத்தை கேட்கும் பொழுதே நீங்கள் இப்பொழுது பாதி டயர்டா போயிருப்பீங்க. எதுவுமே புரிய மாட்டேங்குது. நம்ம என்ன நிலையில இருக்கிறோம் என்பதை நீ புரிந்து கொண்டால்தான் மனிதனே இந்த குர்ஆனை நீ தொட முடியும். நீ எந்த நிலைமையில் இருக்கிறாய் என்பதை முதலில் உன்னை புரிந்து கொள். இதை நீ புரிந்துக்கிறாம நான் குர்ஆனை ஓத போறேன் என்று சொன்னால் நீனே ஹராக்கிரி, நீனே ஒரு தடுமாறி இருந்து விட்டாய். உன்னைய நிலைநிறுத்திக்கப்ப முதல்ல நீ இந்த குர்ஆனை ஓத போறேன், அதுக்கு நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன, உன்னை நிலைநிறுத்தக்கூடிய காரியம் என்ன, இந்த குர்ஆனை ஓது எவ்வளவு உறுதியாக இருக்க வேண்டும், 100% 100% உறுதியாக இருக்க வேண்டுமே, அதற்கு நீ தகுதியாகிவிட்டாயா? அந்த விஷயத்திலே 0.0 ஆயிடுச்சு, உன்னை உறுதியாக்கவில்லையே. அப்படி இருக்கும் பொழுது எப்படிப்பா இன்னக்க லமினல் முர்சலீன், நிச்சயமாக தூதர்கள் ஒருவர் எப்படிப்பா அல்லாஹ்ட்ட பட்டம் வாங்க முடியும்? இப்ப சொன்ன வரையும் நிறுத்திக் கொள்கின்றேன். சொன்னத ஒழுங்கா வரிசைப்படி சிந்தித்து வாருங்கள். நிறைய விஷயங்கள் உன்னை பொதிஞ்சிருக்கு, சுரங்க மாதிரி புரஞ்சு கிடக்குது. அவ்வளோ வெளியிடுங்க, எடுத்து அதை வேலை முடிங்க, அதை ஜீர்ணிக்க பழகிக்கிறங்க. இதுதான் நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம். பொழுது அப்படி சர்வசாதாரணமா எடுத்துருவோம் புரிஞ்சிருவான்னு மட்டும் இறங்கிடாதீங்க. நீங்களே முடிவுக்கு வந்துடாதீங்க. என்ன பெரிய கஷ்டம், இதானே இதானே இது அர்த்தம் இதானே, ஒன்றும் கிடையாது. எது செய்ய முடியும்? ஏன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான், ஈமான் கொண்டு விட்டால் நான் உன்னை சோதனை செய்யாமல் விட்டு விடுவேன் என்று மனிதன் நினைத்து கொண்டானா, எண்ணிக்கொண்டானா என்று கேட்கின்றான். அவனை கடுமையாகவே நாம் சோதிப்போம். அந்த கடுமை எப்பொழுது வரும் எனக்கு தெரியும் உங்களுக்கு. அதுக்கு தயாராகிட்டீங்களா? இப்போ நீ கண்ணை பார்த்துறீங்க தம்பி, ஈமான் கொண்டுட்டேன், இந்த குர்ஆன் எடுத்துட்டேன், இது வளர்ப்பேன் என்று நீங்க சொன்ன பிறகு அவன் பதில் சொல்லிட்டான், இந்த மாதிரி ஒன்று செய்வேன், சோதனை செய்வேன் சொல்லிட்டான். இப்போ உங்க மனசு பெற்றிருக்குமே, சோதனை எந்த உருவத்தில் எந்த நேரத்தில் வந்து என்னையே பிடிக்கும். அப்படி பிடிக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய சோதனை நம்ம வந்து பிடிக்கும் பொழுது நான் நிலைத்திருப்பதற்கு நீ உறுதியாகி விட்டாயா? அது வந்து உன்னை தாக்கும் பொழுது அதை எதிர்கொண்டு நிற்பதற்கு நீ உறுதியாகிவிட்டாயா? முதல் அதற்கு நீ தயாராகிவிட்டாயா?
இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டப்பா நீ குரான் ஓதணும். எந்த விஷயம் வருமா இப்போ உங்களை பிடிக்குமா? சோதனை வந்து எப்போ பிடிக்குமா? எந்த விஷயம் பிடிக்குமா? அது தயாராகிட்டீங்களா? அப்போ நீங்கள் பார்த்துக்கிறங்க, எப்படி பார்த்துக்கணும். ஏன் இந்த மாதிரி சொல்கிறான் இவன் யார்? இவன் இப்படி சொல்கிறான்னு? இவன் தான் இறைவன் இருப்பானோ? இவன் தான் ரப்பா இருப்பானோ? தன்னை பற்றி இவ்வளோ அதிகாரம் பேசுகிறானே, எடுத்து பேச முடியாத பேசுகிறான். நான் சொல்கிறேன், இப்படி செய்வேன்னு சொல்லி செஞ்சு காட்டுறானே, இவன் தான் இவன் இருப்பானோ என்ற எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும். இப்படி சிந்திச்சு நீங்கள் உங்கள் இறைவனை கண்டுபிடிக்கணும்ப்பா. மனுஷன் சொல்லி தர முடியாதுப்பா. இப்போ சொன்ன வரையும் உங்கள் எல்லாத்துக்கும் விஷயம் புரிஞ்சதா? நான் எந்த விஷயத்தை பேசி கொண்டிருக்கின்றேன், எவ்வளவு நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீங்களா? ஒரு கஷ்டமான பாடம், ரொம்ப கஷ்டமான பாடம். என்ன கஷ்டம் என்றால், நீங்கள் தயாராகிவிட்டீர்களா தான் கேள்வி. நீங்கள் உறுதி கொண்டு விட்டீர்களா? நான் உன்னை சோதிக்க போறேன். என் மீது நீ ஈமான் கொண்டதை சோதித்து உன் ஈமான் எழுத போறேன். உன்னுடைய இருதயத்தில் ஈமான் எழுத போறேன். உன் ஈமான உன்னுடைய இருதயத்தை சுத்தப்படுத்த போறேன். தயாரிட்டியான்னு கேட்கிறான். கேட்டு விட்டான். என்ன செய்ய போறீங்க இப்ப நீங்க? அப்பதான் குரான் புரியும். என்ன செய்வது? ஒன்று தெரியாம எதுவுமே தயாராகாம குரான் ஓதிக்கிற என்ன பிரயோஜனம்? எதுக்குமே தயாராக இல்லை என்று நாம் எதுக்கு ஓதிட்டு இருக்கிறோம்? நீங்கள் ஒரு ஆயத்தை ஓதும் பொழுது அந்த ஆயத்தாகவே நீங்கள் மாறிவிட வேண்டும். நீங்கள் மனிதனாக இருக்கக்கூடாது, அந்த ஆயத்தாகவே மாறிவிட வேண்டும். புரிஞ்சதோ? இப்படி இருந்தால் இன்னக்கிழமையினர் ஒரு சொல்லி நிச்சயமாக தூது ஒருவர் என்று அல்லாஹ்விடமிருந்து நீங்க சர்டிபிகேட் வாங்க முடியும். படிங்க மறுத்து 28. மூமின்களை அன்றி நிராகரிப்பவர்களை தம் உற்ற துணைவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இப்போ அடுத்த பாம்ஷர் உழுவுது. மூமின்களே எப்படிங்கம்மா? மூமின்களை அன்றி நிராகரிப்பவர்களை தம் உற்ற துணைவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நாம் இன்னும் மூமினாக ஆகவில்லை. மூமினாக ஆன பின்னர் நீங்கள் மூமினை தேடி போகணும். அவனை தான் நீங்க உங்க நண்பனா உற்ற நண்பனாக ஆக்கி கொள்ள வேண்டும். எந்த மூமின் இன்னைக்கு இருக்கிறான்? நீங்க மூமினை போய் உற்ற நண்பர்களை ஆக்கி கொள்வதற்கு எந்த மூமி இருக்கின்றான்? குரானை ஓதிக்கொண்டும் இந்த குரானை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கும் மனிதர்களை இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். குரானை கற்றுக்கிறன்னு புரிஞ்சுக்கிறன்னு குரான் மேலே ஆசை வச்சு ஓதக்கூடிய நண்பர்களை இப்போது நீங்கள் அடைந்து இருக்கின்றீர்கள். அது எந்த சந்தேகம் கிடையாது. இப்போ உட்கார்ந்துருக்கிற 22 பேர் மூமினாக ஆனாதான் ஒருவருக்கொருவர் நீங்கள் உற்ற நண்பர்களாக ஆக்கி கொள்ள முடியும். அதையும் புரிஞ்சுக்கிறீங்க. இன்னும் மூமினாக யாரும் இல்லை. எங்கே போய் எந்த மூமின் இங்கே நண்பராகி கொள்ள போறீங்க? அதற்கு பதிலாக குரான் ஓதாத கூட்டமும் குரானை கேள்வி பண்ண கூட்டம் தான் அவங்கள சேர்ந்து உட்காந்துருக்கு. சுற்றுப்புறம் உட்காந்துருக்கு. உட்காந்து அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. குரானை ஓதக்கூடிய ஆசையுள்ள மனிதர்களாக இப்பொழுது நாம் இருக்கின்றோம். இன்னும் மூமினாக ஆகவில்லை. மூமினாக ஆயிட்டீங்கன்ற நான் யார மூமின் ஈமான் கொண்டவன் என்று அவன் இருதயத்தில் எழுதிவிட்டேனோ அந்த மனிதன்
உன்னை போல் மூமினாக உள்ளவனை தான் உற்ற நண்பனாக ஆக்கிக் கொள்ள வேண்டுமே தவிர மற்றவர்களை நீ நண்பனாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய கட்டளை ஆயத். இந்த ஆயத்தாக நாம் மாற வேண்டும். இந்த ஆயத்தாக நாம் மாற வேண்டும். பார்த்துக்கிறங்க. அப்போ வாழ்க்கையே இதுவாக மாறிவிட வேண்டும். இது செய்யாதவரை மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான். தன் காலத்தை வீணாய் கொண்டே போகின்றான். இன்னும் ஈமான் கொள்ளாமல் போகின்றான், நஷ்டத்தில் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். படி. இது ஃபர்ஸ்ட்ல இருந்து திரும்ப படிக்கிறேன். மூமின்களை அன்றி நிராகரிப்பவர்களை தம் உற்ற துணைவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவர்களிடம் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அன்றி உங்களில் எவரேனும் அப்படி செய்தால் அவருக்கு அல்லாஹ்விடத்தில் இருந்து எவ்விஷயத்திலும் சம்பந்தம் இல்லை. இதுக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? வேண்டான்னு சொல்றான். திருப்பி நிராகரிப்பவர்களை ஒரு விஷயத்துக்காக நீங்கள் நண்பனாய் கொள்ளுங்கள் சொல்றான். என்ன செய்ய போறீங்க? என்ன அர்த்தம் இருக்கு? திருப்பி வாங்க. அவர்களிடம் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அன்றி உங்களில் எவரேனும் அப்படி செய்தால் அவருக்கு அல்லாஹ்விடத்தில் எவ்விஷயத்திலும் சம்பந்தம் இல்லை. இப்போ எல்லா நாட்டிலையும் ஒரு நம்ம கூட்டம் ஒன்று இருக்குது. இந்த கூட்டத்தை கண்டா எந்த மனிதனுக்கும் பிடிக்கல. நீங்கள் உலகம் போகிறோம். அங்கே கிறிஸ்தவ மக்களும் சரி, அமெரிக்காவும் சரி, யூரோப் கண்ட்ரியும் சரி, எல்லா நாடும் இந்த கூட்டத்தை வெறுக்குது. உலக மக்கள் பூரா இவங்களை இன்னைக்கு வெறுக்கு நோக்கத்தோடு இன்னைக்கு அணுகிறாங்க. இந்த கூட்டம்னா யார் உங்களுக்கு தெரியும்? ஷியா சுன்னி கூட்டத்தை எல்லாம் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு. இப்போ அமெரிக்காவில் இந்த கூட்டம் இருக்குது, ஐரோப்பா கண்டத்தில் இருக்குது, எல்லா ஊரும் நிறைஞ்சு இருக்குது இந்த கூட்டம். எது? ஷியா சுன்னி ஷாஃபி ஹனபி இந்த கூட்டம். அப்போ அல்லாஹ் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறான். அவன் சொன்ன மாதிரி ஒரு ஈமான் கொண்டவன் இந்த உலகத்தில் கிடையாது. இவன் ஈமான் கொண்ட இருந்தால் தான் ஈமான் கொண்டவனை உற்றன்பனா ஆக்கிக்கொள்ள முடியும். இப்போ ஈமான் கொண்டவன் ஒருத்தன் இருக்கிறான்னு வச்சுக்கிறோங்க. அவன் மேலே இந்த ஊர் நாடே அவன் மேலே கோபமாக வெறுப்பை காட்டி நாட்டு இருக்காத ஓடு, நாட்டை வெளியே ஓடுன்னு திருத்தணும். அந்த மாதிரி ஒரு நிலைமை இன்னைக்கு எல்லா நாட்டிலையும் ஏற்பட்டுருச்சு. அப்போ அவன் மூமினாக இருந்தால் அவன் எந்த சண்டை வம்புக்கும் போக மாட்டான். நிராகரிப்பவர்களை பற்றிய எந்த கவலையும் பண்ண மாட்டான். எந்த கெடுதலும் பண்ண மாட்டான். நிராகரிப்பவர்களுக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டான். அவனுக்கு தேவையே இல்லாத அல்லாஹ் கவனிச்சுக்கிறான். அவனோட விதண்டாவாதமோ சண்டை போகிற பேச்சோ அல்ல எதிர்த்து பேசுறதோ அவன் மதத்தை பற்றி கீழே பேசுறதோ எதுவுமே செய்ய மாட்டான். அப்படி இருந்தால் அவன் தப்பித்துக் கொள்ளலாம். அப்படி நடந்து கொண்டால் அவன் அவனுடைய வெறுப்பிலிருந்து தப்பித்துக்கொள்ள அந்த மனிதனுக்காக தப்பித்துக் கொள்ளலாம். மேலும் அல்லாஹ் இருக்கின்றான் அவனுக்கு உதவி செய்வதற்கு. அல்லாஹ் சொல்லிவிட்டான். என்ன சொல்றான்? நிராகரிப்பவர்களிடமிருந்து உங்களில் எவரேனும் அப்படி செய்தால் அவருக்கு அல்லாஹ்விடத்தில் அவர்களிடம் இருந்து தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக அன்றி பாதுகாத்து கொள்வதற்காக அன்றி. இப்ப அமெரிக்கா எடுத்துக்கிறீங்கப்பா, உங்களை கண்டாலே பிடிக்கலப்பா அவனுக்கு, போடா அமெரிக்கா வெளியே போட, நீ யார் இங்க வரணும் திட்டுறானுங்க. வாய் வந்த மாதிரி நாயை திருத்துற மாதிரி திருத்தானுங்கப்பா நீங்க இந்த கூட்டத்தை உலகம் போற அன்னைக்கு. அந்த மாதிரி ஆயிடுச்சு அன்னைக்கு. இப்போ நீங்க மூமியா கிடையாது. அவன் நினைச்சிருக்கிறான் நீங்க முஸ்லீம் மூமியா. அவனுக்கு என்ன முஸ்லீம் என்னன்னு தெரியாது, மூமியா என்னன்னு தெரியாது. நீங்க தான் முஸ்லீம் மூமியா சொல்ல அவன் வெறுப்படைஞ்சு உங்களுக்கு திட்டுறான், திருத்த அடிக்கிறான். ஆக நீங்க அவனை சேர்ந்து வாழ்ந்துட்டுக்கிறீங்க. நீங்க மூமின் கிடையாது.
நீங்கள் ஷைத்தான் கூட்டத்தை சேர்ந்த கூட்டம் அவ்வளோ பேர். அதனால நீங்கள் பழச்சிட்டு போயிடுவீங்க, வெளியே பழச்சிட்டு போயிடுவீங்க. அவன் சொல்கிறதெல்லாம் சரிந்து தலையாட்டு போயிடுவீங்க. காட்டி இஸ்லாத்தை காட்டி கொடுக்க கூட்டமாக இருக்கிறீங்களா? மூமினாக இருந்தால்தான் இந்த ஆயத்து, எல்லாத்தையும் கிடையாது. நீ மூமினாக இருந்தால் உனக்கு எப்படி உன்னுடைய சுற்றுப்புற சூழ்நிலை எவ்வாறு உன்னை பாதிக்கும், அப்படி பாதிக்கும் பொழுது நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் உனக்கு கற்றுத்தருவான். அப்படி அவனை தவிர வேறு யாரும் உங்களுக்கு உதவியால் ஆய்க்கொள்ள வேண்டாம் என்று உங்களுக்கு விஷயம் புரியும். இப்பொழுது அந்த ஸ்டேஜில் யாரும் கிடையாது. அது மாதிரி புரிஞ்சுக்கணும். எதை புரிஞ்சுக்கணும்? நீ மூமினா இல்லை. யாருக்கும் அப்படி போட்டு மூமியா போட்டிருக்குது? நல்லா பார்த்து மூமியா போட்டிருக்குது. மூமின்களுக்கு நல்லா ஆரம்பிக்கிறான். ஆக உனக்கு இல்லைடா. நீ அமெரிக்காரன், யூரோப்காரன், ஆஸ்திரேலியாக்காரன் தெருத்தி அடிக்கப்படணும். நீ எல்லாம் தெருத்தி அடிக்காங்க. உழப்பா நியூஸ் பாருங்கப்பா, நியூஸை பாருங்க. அவ்வளோ நாயை தத்திரிக்கிறாங்க. யார? நம்ம கூட்டம், இந்த கூட்டம். வேறு வழி இல்லாமல் அவன் அங்கே போய் அங்கே அவனுக்கு எல்லா ஒருத்தன் உதவி செய்திருக்கிறான். இதை விட்டுட்டு அவன் நாட்டுக்கு போகிற எப்படி எப்படி தப்பிப்ப? எல்லாம் விட்டாச்சு, சொந்த ஊரை விட்டாச்சு, வேற எங்கேயோ போய் பணக்கார நாட்டை உட்காந்து சம்பாதிச்ச ஓடு. அதனால் நீங்கள் இந்த ஆயத்தை ஒழுங்காக புரிஞ்சுக்கிறீங்க. புரிஞ்சவங்களுக்கு எல்லாம் புரிஞ்ச இந்த விஷயம் புரிஞ்சவங்களுக்கு அவனே சொல்கிறான், மூமின்களை தவிர அற்ற நன்மை ஆய்க்கொள்ள வேண்டாம்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை இந்த மாதிரி வருது. இந்த மாதிரி வருவதற்கு நீ இன்னும் தகுதி அடையவில்லை என்று அர்த்தம். புரியுதா? புரியல இந்த விஷயம்? இந்த விஷயம் இந்த ஆயத்து 2 லைன் 2 விதமான சென்டென்ஸுக்கு அர்த்தம் புரியுதா புரியலையா? புரிஞ்சுக்கிறேன். என்ன அபூபக்கர் புரியுதா? எல்லாத்துக்கும் புரியுதா? கொஞ்சம் என்ன இந்த மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்றாங்க. ஆமா அப்படின் சொல்லுவான். நீ ஒன்றும் ஆகலையே, நீ ஒன்றும் ஆகலையே. நீ பிறந்த ஊர் எல்லாவோட எந்த ஊர்ல பிறக்க வச்சானோ அந்த ஊர்ல எல்லாம் நீ அல்லாஹ் நம்பி நிலைச்சிட்டு காட்டு, உலகத்துக்கு காட்டுன்னு என்னம்மா எதிரி இருந்தாலும் காப்பாற்றுன்னு அல்லாஹ் குர்ஆன் சொல்றானே. சுற்றி உள்ள மக்கள் உங்களை இறாஞ்சி செல்லக்கூடிய நிலை இருக்கும் பொழுது நான் உங்களுக்கு அதை நான் பைத்துல் ஹரம் மஸ்ஜித் ஹரம் ஆக்கவில்லையான்னு சொல்றான் ஆண்டவன். யாருக்கு அது? இந்த ஈமான் கொண்டவர்களுக்கு. நான் அப்படி காப்பாற்றுவேன். அவனோட ஒழுங்கா சாதாரண பேசிக்கிட்டு உதவிக்க, அவன் உதவி இந்த மாதிரி வச்சுக்கன்னு சொல்றான் குர்ஆன்ல சொல்றோம். நம்ம நிலைமையை பார்த்தீங்களா? நம்ம நிலைமையை பார்த்து எப்ப இருக்கு பார்த்தீங்க இன்னைக்கு? இப்ப திருப்பி அந்த ஆயத்தை படிக்கிறேன், கேட்டுக்கிறேன். படிக்க மாதிரி மூமின்கள் மூமின்களை அன்றி நிராகரிப்பவர்களை தம் உற்ற துணைவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இப்போ நம்ம எல்லாம் மூமின் ஆயிட்டு வச்சுருங்கப்பா. இப்போ குர்ஆன் ஓதுறோம், 2 வருஷம் ஓதிட்டு இருக்கிறோம். நான் மூமின் ஆயாச்சு. அல்லாஹ் கிருபை எல்லாம் இருதயத்தில் மூமின் மூமின் எழுதிட்டான். இப்போ இந்த 22 பேர் மூமினா இங்கே இருக்கிறான்னு அவன் தான் இங்கே நண்பன் ஆயிக்கணும். மற்றவர்கள் ஆய்க்கொள்ள வேண்டாம். அடுத்தது, அவர்களிடமிருந்து தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக அன்றி, அவர்களிடமிருந்து தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக அன்றி. அவன் விஷயத்திலேயே தடை இல்லைப்பா. நீ கிறிஸ்டினா இருக்கிறியா, நீ ஹிந்துவா இருக்கிறியா, நீ புத்திஸ்டா இருக்கிறியா, நீ ஜெயினா இருக்கிறியா, நீ இஸ்ரேல்காரனா இருக்கிறியா, நீ பஞ்சாப்காரனா இருக்கிறியா, இதை பற்றி கவலை. நீ சந்தோஷமா இருக்கு. நான் உனக்கு எந்த தீங்கு செய்ய மாட்டேன், என் வேலை கொண்டு நான் போயிட்டுருக்கிறேன். இந்த மாதிரி நீ நடந்துக்க, நீ தப்பிச்சுக்கிற. அநியாயம் அவன் சண்டை போடாது. மூமே சண்டை போட மாட்டான். தெரியும் அவனுக்கு காஃபிரிக்கிட்ட பேசக்கூடாதுன்னு தெரியும் அவனுக்கு. விதண்டாவாதம் பண்ணக்கூடிய காஃபிரி கண்டால் சலாம் கூறிடுவார்கள் தெரியும் அவனுக்கு. எல்லா விஷயம் தெரியும் அவனுக்கு. அதனால் ஆண்டவனே சொல்கிறோம், இந்த விஷயத்துக்காக தவிர வேறுக்கு அவனுக்கு நன்மை ஆகிக்கொள்ள வேண்டாம். உங்களில் எவரேனும் அப்படி செய்தால் அவருக்கு அல்லாவிடத்தில் எவ்விஷயத்திலும் சம்பந்தம் இல்லை. இப்போ அல்லாஹ் எந்த விஷயத்திலும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றான்ல.
இப்போ உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்குமே, எல்லா நாட்டிலையும் திருத்தடியா இன்னைக்கு ஃபார் ரைட் பீப்புள்ஸ் எல்லா ஐரோப்பா 30 நாடு, அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா எல்லா நாட்டிலும் உங்களுக்கு தேர்த்தடிக்கிறாங்க. போடா ஒரு நாட்டுக்கு போட தேர்த்தடிக்கிறான். இன்னைக்கு நாய் மாதிரி தேர்த்திக்கிறான். இவங்க நாய் நின்று வாங்கி பண்ணுறாங்க. உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அதனால நாய் ஆகிட்டான். இன்னைக்கு அல்லாஹ் சொன்ன வார்த்தையை விட்டு விட்டு அல்லாஹ்க்கு விரோதமாக நடந்து கொண்டு இருக்க விஷயத்தில் இருப்பவர்களுக்கு உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் சம்பந்தம் இல்லை, எப்படியா கேட்டுட்டு தொலைஞ்சி போன்னு சொல்லிட்டானே ஆணும் சொல்லிட்டானே. இப்போ என்ன செய்ய போறீங்க? நீங்க உங்களுக்கு யாரை காப்பாற்றுவாங்க? போங்கல, உங்களுக்கு யாரை காப்பாற்ற சொல்லுங்க பார்ப்போம். நாய் ஆயிட்டாங்கப்பா இன்னைக்கு. நான் சொல்ல நாய், நான் சொல்ல அல்லாஹ் சொல்றான்ப்பா நாய் என்று. இந்த குர்ஆனுக்கு விரோதம் நடக்கக்கூடிய மக்களின் நாய் என்று பட்டம் கொடுத்து விட்டால் அதாவது தெரியும் உங்களுக்கு. கேளுங்க, 7ல் 176 பார்த்துக்கிறங்க. ஊரை கெட்ட பேரை வாங்கிக்கிட்டா நான் இஸ்லாமிய முஸ்லீம் சொல்லிடுறாங்க. பண்ணிட்டு வேணாம், பள்ளி போட்டு நல்லா சொல்லி போகிறது கவலையே இல்லை. நல்லா சொல்லிட்டு போய் ஆண்டவனே சொல்லிட்டான். அவங்க அல்ல என்ன பட்டம் கொடுத்தா பாருங்க. 7ல் 176 178 எவர்கள் நம்முடைய வசனங்கள் எதாவது இருக்கின்றார்களோ அவர்களுக்கு என்ன 176 எல்லாம் எடுத்துங்கப்பா, நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம் பார்த்துக்கிறோங்க. இன்னைக்கு எந்த நிலையில் இருக்கிறோம் பார்த்துருங்க. 7ல் 176 எடுங்க, படிங்க. கொட்டத்தை போட்டுருக்குது. அல்லாஹ் சொல்றான் நம்மை பார்த்து, இந்த குர்ஆனை நிராகரிப்பவர்களை பார்த்து சொல்லுகின்றான். படிங்க. நாம் நாடி இருந்தால் நம் உண்மைகளை கொண்டு அவனை உயர்த்தி இருப்போம். எனினும் அவன் இவ்வுலக வாழ்வை மதித்து தன்னுடைய இச்சைகளையே பின்பற்றினான். அவனுக்கு உதாரணம் நாயை போன்று. எடுத்துங்கம்மா, நீ என்னைய விஷயத்தை கேட்டிருந்தா நான் விஷயத்தை உன்னை நாடி நல்ல கொண்டு இருப்பேன். நீ என்னை விட்டுட்டு அமெரிக்காரன் காப்பாற்றுவான், துபாய்க்காரன் காப்பாற்றுவான், யூரோப் கண்ட்ரிஸ் காப்பாற்றுவான், பிரான்ஸ்காரன் காப்பாற்றுவான், ஆஸ்திரேலியா காப்பாற்று ஒன்றும் இல்லை. படுவா நீ ஒன்றும் இல்லை, நாய் மாதிரி அடைங்க. நாய் வரையன்னு சொல்லிட்டான். அல்லாஹ் விட்டுட்டு பிறந்த ஊரை விட்டுட்டு அவன் பணக்காரன் அங்கே போய் தப்பிச்சிக்கலாம். எல்லாம் ஓடுறீங்க. வேற எதுக்கு ஓடுறீங்க எல்லாரும்? இப்போ என்ன காரணத்துக்காக ஓடுறீங்க எல்லாரும்? பணக்காரனா எப்படி பணக்காரன் ஆனா? அதே மாதிரி நீனு உழைச்சி சம்பாதிச்சு பணக்காரன் ஆக ஏன் அதை விட்டு ஓடுற? பிக்சருக்கு ஓடுற? இப்போ நாய் உதாரணம் காட்டிட்டான். அல்லாஹ் சொல்றான், நம்ம சொல்ல அல்லாஹ் சொல்றான். இப்போ விட்டானுங்க. குர்ஆனை விட்டு தூக்கி போட்டு ஒழிச்சு கட்டிட்டு ஓன கூட்டம் எல்லாம். ஏன்பா அவன் ஊரில் ஆயிரக்கணக்கான பள்ளியாசல் இருக்குது, விஷயம் பேச வந்துக்கிறான், குர்ஆன்லாம் ஓய்து பணக்கான ஜாம் சந்தோஷம் வர வேண்டியதான். ஏன்னா அவ்வளோ தூக்கி போட்டு அமெரிக்காவை விட்டு ஓடுறா, யூரோப் கண்ட்ரிஸ் ஓடுறா, என்ன காரணத்தை ஓடுறா? இதில் புரிஞ்சுக்க நீ யார் புரியவேன்னா? நீ எப்படிப்பட்டவனு? நீ யார் நல்லா காட்டிய உலகத்தையே காட்டிய, உலகமே சிரிக்கிறவனை பார்த்து இன்னைக்கு போதுமா? நீ நிலைமை பாருங்க. எங்கேனா திறத்தை வெளியே தள்ளுறான், வெளியே தள்ளுங்கடா வேணா தர்றான். எவனா முஸ்லீம் சொல்றான், ஆனால் வெளியே தள்ளுங்கன்னு சொல்றான் நாட்டுக்காரன். அந்த மாதிரி நிலையை அல்லாஹ் உருவாக்கி விட்டான். உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டான். இந்த மாதிரி என்னை விட்டுட்டு இன்னொரு மனுஷன் நம்பி ஓடுறவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். எது வருமாறுது இந்த புந்தாத்து. இப்போ இது எழுதி வச்சுக்கோங்க. இந்த அல்லாஹ் நாடு இருந்தால் உங்களை காப்பாற்றி இருப்பான். ஆனால் வேணா சொல்லிட்டீங்க, நாயை போன்றதுன்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க முடிச்சிருங்க. அவனுக்கு உதாரணம் நாயை போன்று. அதை நீர் விரட்டினாலும் நாக்கை தொங்க விடுகிறது, அல்லது அதை நீர் விட்டு விட்டாலும் நாக்கை தொங்க விடுகிறது. இதுவே நம் வசனங்களை பொய்யென கூறும் கூட்டத்தாருக்கு உதாரணமாகும். நான் உதவி செய்கிறேன், நான் காப்பாற்றுவேன் அல்லாஹ் உங்களை படைத்தேன் உன்னைப்பா சொல்லும் பொழுது நீ தேவையில்லை. அந்த நாட்டை அவனை தப்பிச்சுக்கிடுவேன், வேலை தேடிக்கிடுவேன், சம்பாதிச்சுக்கிடுவேன். அது பணக்காரன் ஓடுறிய அதுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். ஆகவே அவர்கள் சிந்திப்பதற்கு நல்லுணர்வு பெரும் பொருட்டு இத்தகைய வரலாறுகளை கூறுவீராக. அப்போ
நம்மளை பார்த்து சொல்கிறான்ப்பா, கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துக்கங்க. சிந்திச்சு பார்க்கறதுதான் இப்பேற்பட்ட மகத்தான் மோசமான உதாரணத்தை நான் கூறுறேன். நீ எப்படி அந்த உதாரணத்தை வெளியே வரணும்னு பார்த்துக்கிறங்க. நீ சிந்திக்கத்தான் கொடுத்துக்க. அப்படி இருந்தா நீ குரான் புறக்கணித்து விட்டார்கள். ரசூல் இருக்கும்போதே புறக்கணிச்சிட்டாங்களே, இன்னமே நீங்கள் குரான் ஓத போறீங்க. ரசூலே சென்று போயிட்டார் 25-30. அன்னைக்கு என்ன சொல்லுவார்னு சொல்லிட்டு போயிட்டார். அன்றைய தினம் அல்லாஹ் கூறுவார், இந்த நபி இறைவனே, என்னுடைய இறைவனே, இந்த மனிதர்கள், இந்த ஜனங்கள் இந்த குரானை முற்றிலும் புறக்கணித்து ஒதுக்கிவிட்டார்கள் என்று அன்றைய தினம் அல்லாஹ்விடம் நம்மை பற்றி சொல்லுவார் நபி முஹம்மது அவர்கள். உண்மையாச்சு, அது தப்பிக்க முடியாத ஆயத்தாச்சு. அது 25-30. நான் உங்களுக்கு சொல்லுவது ஒரே விஷயம்தான். இவன் தான் இறைவன் என்பதை அறிந்து கொள்வதற்கு முழு முயற்சி செய்யுங்கள். கண்டுபிடித்த பின்னர் அவனை விடாதீர்கள். நம்ம விஷயம் புரிஞ்சிச்சுப்பா, இவன் தான் உண்மையான கடவுள், தெய்வம், இறைவன், காட் எல்லாம் இவன் தான்ப்பா அப்படின்னு என்னை கண்டுபிடிச்சிட்டிங்களோ விட்டுறாது. பிடிச்சி உண்மையை பிடிச்சிக்கணும். அதுவே முயற்சி பண்ணிட்டே இருக்கு. படிக்க. அல்லாஹ் தன்னை ஜிகிர் செய்யுமாறு உங்களை எச்சரிக்கின்றான். மேலும் அல்லாவிடமே நீங்கள் மீள வேண்டி இருக்கிறது. 29. நபியே, நீர் கூறும், உங்கள் உள்ளத்தில் உள்ளதை நீங்கள் மறைத்தாலும் அல்லது அதை வெளிப்படையாக தெரியப்படுத்தினாலும் அதை அல்லாஹ் நன்கறிகின்றான். இன்னும் வானங்களில் உள்ளதையும் பூமியில் உள்ளதையும் அவன் நன்கறிகின்றான். அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றல் உடையவன் ஆவான். அனைத்து பொருட்கள் மீது ஆற்றல் உடையவன் ஆவான். பேர் பெற்ற இறைவனை என்ன செய்யணும்? பின்பற்றுங்கள். இந்த இறைவனை பின்பற்றுங்கள். நான் சொல்றதை ஒழுங்கா கேட்டுக்கிறங்க. உங்களை பற்றி அது தெரியும். ஜாக்கிரதை நான் சொல்றதை செய்யுங்க. அப்படி சொல்லல, என்னை பின்பற்றுங்க. நான் உங்களுடைய இறைவன். உங்களுக்காக இந்த உலகத்தை வாழும்போது இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டு ஒரு புத்தகத்தை தந்திருக்கின்றேன். இந்த புத்தகத்தை பின்பற்றி வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். மேலும் என்னை பின்பற்றுங்கள், இந்த குரானையை பின்பற்றுங்கள், என்னையும் பின்பற்றுங்கள், இந்த தூதரையும் பின்பற்றுங்கள். 30. ஒவ்வொரு ஆத்மாவும் தான் செய்த நன்மைகளும் இன்னும் தான் செய்த தீமைகளும் அந்த தீர்ப்பு நாளில் தன் முன் கொண்டு வரப்பட்டதும் அது தான் செய்த தீமைக்கும் தனக்கும் இடையே வெகு தூரம் இருக்க வேண்டும் என்று விரும்பும். அல்லாஹ் தன்னை ஜிகிர் செய்யுமாறு உங்களை எச்சரிக்கின்றான். இன்னும் அல்லாஹ் தன் இபாதத்தில் இருப்பவர்கள் மீது கருணை உடையவனாக இருக்கின்றான். இப்போ எல்லாம் சொல்லிட்டான். ஜிகிர் பண்ண சொல்லிட்டான், இபாதத்தை இருக்க சொல்லிட்டான். நாளைக்கு உங்க முன்னால் நீங்க செய்து கொண்டு அனைத்து செயல்களும் புத்தகமாக உங்கள் முன் வைக்கப்படும். நாளை இந்த புத்தகம் கிட்ட வந்துடுச்சு, இந்த புத்தகம் அங்கே இங்கேயா கொண்டு போயிருங்களேன், இவ்வளவு தூரம் இருக்க வேண்டாமா, உங்ககிட்ட இறங்கிடுச்சு, நான் செஞ்ச தப்பெல்லாம் என்கிட்ட முன்னால் நிற்குது என்று சொல்லாமல் இருப்பதற்காக, அன்றைய தினம் நீங்கள் ஒப்பாரி வைக்காமல் புலம்பாமல் இருப்பதற்காக, கதறாமல் இருப்பதற்காக அல்லாஹ் வாசம். 31. நபியே, நீர் கூறும், நீங்கள் அல்லாவை நேசிப்பீர்களானால் என்னை பின்பற்றுங்கள். அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்கள் பாவங்களை உங்களுக்காக மன்னிப்பான். மேலும் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் இருக்கின்றான். ஒரு மகத்தான பிடிப்பா இந்த ஆயத்து. நீங்க எதுவுமே செய்ய முடியாது. இந்த ஆயத்தை தப்பிக்கவே முடியாது. என்ன சொல்றாங்க நபி? இப்ப சொல்றப்ப நீங்க ஓரே அப்படிங்கம்மா, நீங்கள் அல்லாவை நேசிப்பீர்களானால், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பீர்களேயானால்,
அல்லாவை விரும்புகிறீர்களே ஆனால், அல்லாஹ் தான் எனக்கு யாரும் தேவையில்லை என்ற முடிவுக்கு வருவீர்களே ஆனால், யார் சொல்றது? இது யார் சொல்றது? இருக்கிறானால் நபியை சொல்றாங்க அல்லாஹ். என்னை நேசிப்பீர்கள் ஆனால் என்னை பின்பற்றுங்கள். இப்போ இவ்வளவு பார்த்துட்டோம். ரசூலை பின்பற்றுங்கள் பின்பற்றுங்கள் பார்த்துட்டோம். அவர் சொல்றாரு, நீ அல்லாவே விரும்பினீண்டா, அல்லாவே நேசிப்பீர்களே ஆனால் என்னை பின்பற்று. அப்படியே திரை போட்டார்களே. முதல்ல அவனை முடிச்சுட்டு வா, நீ அப்புறம் என்னை பின்பற்று. குர்ஆன் நாயகத்தை எப்படி போகுது பார்த்தீங்களா? என்னடா இது இப்படி சொல்கிறான், இவர் இப்படி தலையில மாற்றி போடுறாரு. நீ அல்லாஹ் முடிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் என்னை பார்த்துக்கலாம். நீ அவ்வளோ சீக்கிரமான சுலபமான நீ என்னை பின்பற்ற முடியாது. என்னை யாருன்னு அவனுக்கு தெரியாதுல. உனக்கு உன்னை நான் யாருன்னு அறிஞ்சிக்கிறதுக்கே எந்த தகுதியும் இல்லாதவனா நீ அப்படின்ட்டு சொல்றாருப்பா நபி. இது என்ன பதில் வச்சுக்கிறீங்க நீங்க சொல்லுங்க பார்ப்போம். என்ன பதில் வச்சுக்கிறீங்க நீங்க? இது ஆரம்பத்தை சொன்ன அல்லாஹ், இந்த வார்த்தை என்ன, இந்த விஷயம் என்ன, அதை முறைப்படி முதல் அறிந்து கொள்ளுங்கள். அதுக்கு எனக்கு போகவே இல்லை. நீங்க அல்லாஹ்வை நேசிப்பீர்களே ஆனால் என்னை பின்பற்றுங்க. என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டதுல எந்த காலத்துல நம்ம இதை செய்ய போறோம்? நபியும் தெரியாது, அல்லாஹ்வும் தெரியாது. எந்த காலம் செய்ய போறோம்? இப்போ ஓயாச்சு. இப்போ மூணாவது அவர் திறக்கவே மாட்டீங்க. அந்த பக்கத்தை பார்க்கவே மாட்டீங்க. படிங்க. அல்லாஹ் உங்களை நேசிப்பான். இப்பொழுது அல்லாஹ் உங்களை நேசிப்பான். நீங்க அல்லாஹ்வை நேசிச்சா என்னை பின்பற்றுங்க. அதுல முடிச்சு. மறுபடியும் என்ன சொல்றாங்க ரசூல்? அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அல்லாஹ் உங்களை நேசிப்பதற்கு முன்னர் நீ என்னை பின்பற்றணும். நீ என்னை பின்பற்றுவதற்கு முன்னர் நீ அல்லாஹ்வை நேசிக்கணும். அல்லாஹ்வை நேசிச்சா நீ என்னை பின்பற்று. அப்படி என்னை பின்பற்றினா அல்லாஹ்வை நேசிப்பான். எடுத்த பேர்ல நேசிச்சான், நல்லா நேசிக்கிறேன், நேசிக்க மாட்டான். அல்லாஹ் சொல்றேன் போய் நபியை பின்பற்றுவாங்கல்ல. இவர் அல்லாஹ் பக்கம் திருப்பி விடுறாரு, அல்லாஹ் ரசூல் பக்கம் திருப்பி விடுறான். புரிஞ்சதா? நான் சொல்ல புரியுதா புரியல? அதுக்கு புரிஞ்சுங்க. என்னப்பா நம்ம சொன்ன புரியுதா புரியலையா உங்களுக்கு எல்லாத்துக்கு? அப்போ இந்த பார்த்து அந்த 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 வார்த்தைகள் சேர்ப்போது பார்த்தீங்களா எப்படி கொண்டாட அல்ல இவருமே எப்படி இவர் அல்லாம திருப்பி வர்றாரு. நீங்க நடுத்தரு நான் நிக்கிறீங்க. இப்ப எல்லாரும் என்ன எதை தொடர்றது எதை பிடிக்கிறதுன்னு நிக்கிறீங்க. எதை ஃபாலோ பண்றது, என்னத்தை புரிஞ்சுக்கிறது? இப்படி சொல்றாங்க, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பீர்களேயானால் என்னை பின்பற்றுங்கள். அது முடிச்சு. அப்படி என்னை பின்பற்றினால் நீங்க அல்லாஹ் நேசிச்சீங்கல்ல, இப்போ உங்களை அல்லாஹ் நேசிப்பான். அதுக்கு நீங்க நேசிக்கிறதுனால உங்க நேசிச்சாங்க. நீங்க நேசிச்சா என்னை பின்பற்றுங்கள். இப்ப என்னை பின்பற்றினால் இப்ப அல்லாஹ் உங்களை நேசிப்பான். என்ன எந்த காலத்துல நம்ம வர்றது? சரி, இந்த விஷயம் பெரிய விஷயம். உங்களுக்கு அடுத்த வாரம் இதான் தொடர போறேன். நிறைய விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டு வரணும். நாளைக்கு அடுத்த வாரம் வரும்போது வெறுமச்சுமே உட்காந்துக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த இதில் பேசிக்கிறேன்னா, நீங்க எல்லாத்துக்கும் பயில வச்சுக்கிட்டு அடுத்த வாரம் நிற்கணும். இல்லாது ஆப்சென்ட் ஆகிடாதீங்க, ஓடி போயிடாதீங்க. கேள்வி கேட்பேன். என்ன பயில வச்சு கண்டுபிடிங்க, என்ன கண்டுபிடிச்சிங்க இந்த விஷயத்தையும் கேட்க போறேன். வேசினில்லாஹி அல்லாஹ் கிருபையால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உங்களை நான் சந்திக்கும் வரை பொறுமையா இருங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹஸ்புனல்லாஹ்.